அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் விஎல் விமலா. உங்களை மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். This channel is all about listening and learning the language and getting motivated. இதற்கு முந்தைய வீடியோவில் உணவு மற்றும் சமைத்தல் பற்றிய 10 phrasal verb கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சியாக 16 உணவை விவரிக்கக்கூடிய அதே சமயத்தில் உணவை சமைத்தவர்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக அமையக்கூடிய வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை பார்க்கலாம். அதோட கூட வரப்போகிறதையெல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா, நமக்கு பலகாரம் செய்து கொடுக்குற எல்லோருக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்து சந்தோஷமாக இருப்போம். பொதுவாக உணவை டிலீஷியஸ், யம்மி, டேஸ்டி, டெம்டிங் அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டுத்தான் விவரிப்போம். இதற்கு மாற்றாக வேற எப்படியெல்லாம் விவரிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். முதலாவது வார்த்தை appetizing. appetizingனா என்ன அர்த்தம்னா, food that looks or smells attractive and makes you feel hungry. அதாவது கவர்ச்சிகரமான தோற்றம் அல்லது வாசனை மற்றும் பசியை உணர வைக்கும் உணவு. இதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஹங்க்ரி, பசியை உணர வைக்கும் உணவு. அதற்கான எக்ஸாம்பிள், யோர் பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ஹைலி appetizing. அதாவது உங்கள் பன்னீர் பட்டர் மசாலா மிகவும் பசியை தூண்டுவதாக உள்ளது. இரண்டாவது வார்த்தை டிலெக்டபிள். அதற்கான அர்த்தம் டிலீஷியஸ் ஃபுட், அதாவது ருசியான உணவு. அதற்கான எக்ஸாம்பிள், ஸ்ரீஜிதாஸ் delectable dessert wins the heart of everyone. அதாவது ஸ்ரீஜிதாவின் சுவையான இனிப்பு அனைவரின் மனதையும் வென்றது. அடுத்த வார்த்தை ட்ரூல் வர்த்தி. அதற்கான அர்த்தம் food or a drink smelling or looking delicious. அதாவது வாசனையாக அல்லது சுவையாக இருக்கும் உணவு அல்லது பானம். அதற்கான எக்ஸாம்பிள், I am eating drool-worthy pastries. அதாவது நான் எச்சில் ஊற வைக்கும் பேஸ்ட்ரிகளை சாப்பிடுகிறேன். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நாக்கில் எச்சில் ஊறுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை விவரிக்கிறதுக்கு drool-worthy good அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த வார்த்தை flavorful. அதற்கான அர்த்தம் food that's well seasoned and distinctive in its taste and smell. அதாவது நன்கு காரமான மற்றும் அதன் சுவை மற்றும் வாசனையில் தனித்துவமான உணவு. கமகமன்னு வாசனையாக வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம ஃப்ளேவர்ஃபுல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள், ஐ லைக் மை மதர்ஸ் ஃப்ளேவர்ஃபுல் ரா மேங்கோ சாம்பார் வெரி மச். அதாவது என் அம்மாவின் மனம் மிகுந்த மாங்காய் சாம்பார் எனக்கு மிகவும் பிடிக்கும். அடுத்த வார்த்தை ஃபிங்கர் லிக்கிங். அதற்கான அர்த்தம் ஃபுட் தட் இஸ் so tasty to the level of a finger licking. அதாவது விரலை நக்கும் அளவிற்கு சுவையான உணவு. அதற்கான எக்ஸாம்பிள், your mother's pasta is finger licking good. அதாவது உங்கள் அம்மாவின் பாஸ்தா விரல் நக்கும் அளவிற்கு நன்றாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை லிப் ஸ்மாக்கிங். அதற்கான அர்த்தம் எக்ஸ்ட்ரீம்லி டெலிஷியஸ். அதாவது உதட்டை பிசையும் அளவிற்கு சுவையான. அதற்கான எக்ஸாம்பிள், கல்பனா ப்ரிப்பேர்ஸ் லிப் ஸ்மாக்கிங் மில்க் ஷேக். அதாவது கல்பனா உதட்டை பிசையும் மில்க் ஷேக்கை தயார் செய்கிறார். பொதுவாக மில்க் ஷேக்லாம் குடித்தோம்னாக்கா அப்படி ஒரு லிப்பை நாக்கை கொண்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி உணவை சாப்பிடும் பொழுது நாம் உடனே என்ன சொல்லலாம், இட் இஸ் அ லிப் ஸ்மாக்கிங் ஃபுட். நெக்ஸ்ட் வார்த்தை பார்த்துக்கலாம், லஷஸ். அதற்கான அர்த்தம் tasting very good, containing a lot of juice. அதாவது நறுஞ்சுவையுள்ள இன்சுவை மிக்க நிறைய சாறு கொண்டிருக்கும் உணவு. அதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். அதற்கான எக்ஸாம்பிள், டாம் wanted to
taste the luscious apple. டாம் ருசியான ஆப்பிளை சுவைக்க விரும்பினார். அடுத்த வார்த்தை மவுத் வாட்டரிங். அதற்கான அர்த்தம் food having a very good appearance or a smell that makes you to feel like eating. பார்த்த போதே அது சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நாவல் எச்சு வரக்கூடிய உணவை நம்ம என்ன சொல்லுவோம்? மவுத் வாட்டரிங். அதற்கான அர்த்தம் உண்ணும் உணர்வை ஏற்படுத்துகிற மிகவும் நல்ல தோற்றம் அல்லது மனம் கொண்ட உணவை நம்ம மவுத் வாட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கான எக்ஸாம்பிள், சஷி, your gulab jamun suddenly fills the house with a mouth watering aroma. அதாவது சஷி, உங்கள் குலாப் ஜாமுன் திடீரென்று வீட்டை முழுவதுமாக வாயில் எச்சிலூறும் நறுமணத்தால் நிரப்பிவிட்டது. அடுத்த வார்த்தை palatable. அதற்கான அர்த்தம் agreeable to the palate or a taste. அதாவது பொதுவாக சாப்பிடும்பொழுது நாக்குக்கு ஒத்து போகிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் அதுக்கான அர்த்தம் அன்னம் அல்லது சுவைக்கு ஏற்ற. அதற்கான எக்ஸாம்பிள், ஹோம்மேட் டிஷ்ஷஸ் ஆர் குவைட் palatable. வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் மிகவும் சுவைக்கு ஏற்றதாக இருக்கும். அடுத்த வார்த்தை relish. அதற்கான அர்த்தம் a thick cold sauce made from fruit and vegetables. அதாவது ஒரு சாஸ் பழங்களை கொண்டோ இல்லை வெஜிடபிள்ஸ் கொண்டோ தயாரிக்கப்படுதுன்னா அப்படிப்பட்ட திக்கான சாஸை ரிலேஷன் சொல்லலாம். ரிலிஷ் அப்படிங்கிறதுக்கு வேறு அர்த்தமும் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதையும் ரிலிஷ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் டு என்ஜாய் சம்திங் இம்மென்ஸ்லி. இதுக்கான அர்த்தம் பார்த்துக்கலாம். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருந்து தயாரிக்கப்படும் கெட்டியான குளிர்ந்த கூட்டுச்சாறு அல்லது குளிர்ச்சுவை கூட்டு. ஊரில் சட்னி பண்ணுறோம் பாருங்க, அதையும் நம்ம சாஸ் வெரைட்டியாக எடுத்துக்கலாம். அதற்கான எக்ஸாம்பிள், சந்தோஷ் ரிலீஷியஸ் சாண்ட்விச் வித் வேரியஸ் ரிலீஷியஸ். சந்தோஷ் சாண்ட்விட்சை பல்வேறு சுவையான சட்டினி அல்லது சாஸுடன் ருசித்து மகிழ்ந்தார். ரிலீஷியஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் அப்படிங்கிற வர்பல் ஃபார்ம்லேயும் ரிலீஷியஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டாக வரும்பொழுது அங்கே விதவிதமான சாஸுடன் அப்படிங்கிற அர்த்தத்தோடையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வார்த்தை பார்க்கலாம், சேவரி. அதற்கான அர்த்தம் சேவரி ஃபுட் has a salty or a spicy flavor rather than a sweet one. ஜென்ரலாக கொஞ்சம் ஸ்பைஸியாக சால்ட்டியாக இருக்கிற ஃபுட் ஐட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா சேவரின்னுட்டு. அதுக்கான அர்த்தம் இனிப்பானதை விட உப்பு அல்லது காரமான சுவையை கொண்டிருக்கும் உணவுகள். அதற்கான எக்ஸாம்பிள், ரவீந்தர்ஸ் மதர் இஸ் பெஸ்ட் known ஃபார் ஹர் சேவரி டிஷ்ஷஸ். அதாவது ரவீந்தரின் தாய் தனது காரமான உணவுகளுக்கு மிகவும் பிரபலமானவர். அடுத்த வார்த்தை, இது ரொம்ப அழகான வார்த்தை, ஸ்க்ரம்ஷியஸ். அப்படின்னாக்கா டிலைட்ஃபுல், எக்ஸலண்ட், எஸ்பெஷலி டெலிஷியஸ். அதாவது மகிழ்ச்சிகரமான, சிறந்த, குறிப்பாக சுவையானது. ஏதோ ஒரு உணவை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி உணவுகளை நம்ம ஸ்க்ரம்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள், சவிதா ஹேஸ் டேக்கன் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு லிஃப்ட் த டிஷ் டு தி ஸ்க்ரம்ஷியஸ்னஸ். அதாவது சவிதா அந்த கூடுதல் முயற்சியை எடுத்து அந்த உணவை சுவையான நிலைக்கு உயர்த்தியுள்ளார். ஜென்ரலாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு டெலிஷியஸ் டிஷ் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்கலாம். அடுத்த வார்த்தை சக்யூலண்ட். அதற்கான அர்த்தம் ஜூசி அல்லது சதைப்பற்றுள்ள சாறு நிறைந்த. இதுதான் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுருக்கணும். சதைப்பற்று இருக்கணும், அட் த சேம் டைம் சாரும் அதில் நிறைய இருக்கு. அடுத்த வார்த்தையும் பார்த்துட்டு இந்த ரெண்டு வார்த்தைக்குமான சேர்ந்து ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அடுத்த வார்த்தை டூத்சம். அதற்கான அர்த்தம் ஆஃப் அ palatable flavor and
ப்ளீஸிங் டெக்ஸ்டர் ஆர் டெலிஷியஸ். இதில் டூத்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை டெக்ஸ்டர். ஏதோ ஒரு உணவு ரொம்ப நல்ல மிருதுவான அந்த பொருளை சாப்பிடக்கூடிய தன்மை உள்ள நிலையில் இருக்குனாக்கா அதை நீங்கள் டூத்சம் சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ கேக், பேஸ்ட்ரீஸ், பாஸ்தா இதெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா அது குக் பண்ணியிருக்க விதமே உங்களுக்கு டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஈவன் நம்ம ஊர் இட்லி நல்ல டெக்ஸ்டரில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நல்லா சாப்பிட முடியும். அந்த மாதிரி இருக்கிற உணவுகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா டூத்சம். எக்ஸ்பிரஷன் நம்பர் 14 and 15க்கும் சேர்ந்த ஒரு எக்ஸாம்பிள் வாக்கியம் பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட்லி குக்ட் பாஸ்தா இஸ் எக்ஸீடிங்லி டூத்சம் வித் இட்ஸ் சக்யூலண்ட் சீஸ் ஊசிங் அவுட் ஆஃப் இட். அதாவது கச்சிதமாக சமைத்த பாஸ்தா அதிலிருந்து வெளிவரும் சதைப்பற்றுள்ள சாறு நிறைந்த பாலாடை கட்டியால் மிகவும் உண்ணுவதற்கு இனியதாக இருக்கிறது. கடைசி வார்த்தை ஜெஸ்டி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. அதற்கான அர்த்தம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லைவ்லி, ஆர்வமுள்ள உணவுன்னு சொல்லலாம். அதற்கான எக்ஸாம்பிள் ஜெஸ்டி சூப், அதாவது ஒரு ஆர்வமான சூப். நாம் இப்போ படித்த எல்லா வார்த்தைகளையும் கரெக்டாக புரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் செக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற 5 வாக்கியங்களும் சரியா தவறான்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸ்க்காக ஆவலோடு காத்திருப்போம். வாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். முதலாவது ஸ்டேட்மெண்ட், கல்பனா இஸ் பெஸ்ட் அட் ஹர் டூத்சம் லேயர் சப்பாத்தீஸ். Second statement, Sashi prepares succulent biryani. Third expression, Kaju Katli is a delectable dessert. நான்காவது, Chutney is an Indian relish. ஐந்தாவது, Basundi is a lip-smacking savory. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதில் கொடுக்கப்பட்டிருக்க டிஷ், அதை விவரிச்சிருக்கிற வார்த்தை ரெண்டும் மேட்ச் ஆகுதான்றதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. இதே வீடியோவை ஆங்கிலத்தில் 2 நாளில் போடுவோம். அந்த வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்க. ஏன்னா எவ்வளவு கேட்குறோமோ அவ்வளவு நம்மளால் ஒரு பாஷையை கற்றுக்க முடியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.